வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பகவானுடைய பயிற்சி இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய பயிற்சி என்ன நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு அவர், அதனுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது மட்டும் ஒன்று சொல்லிடுங்க. இந்த சுக்கிர பகவான் பயிற்சி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி 2-7க்கு அதிபதி. ரொம்ப அற்புதம். இப்போ சந்தோஷக்காரகன். அந்த வகையில் அவர் மேஷ ராசியை விட்டு விலகி இப்போ ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி அப்படிங்கிறது அவரோட ஆட்சி வீடு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நல்ல நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறார். ஏன்னா சந்தோஷக்காரகன் 1-2 இடம் தான் கொஞ்சம் சுமாரான இது. மற்றபடி எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ஜீவராசிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் தான். அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் ரிஷபராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். சிம்ம ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பயிற்சி. இது 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். தொழில் ஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில். இது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ அஷ்டம சனி போயிட்டுருக்கு. 2021 20 நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்னாக்கா அவங்கவுங்க ஒருத்தர் தொழில் செஞ்சால் தொழில் பாதிக்கும், வேலை செஞ்சிருந்தா வேலை பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். சமீப காலமாக கூட ஒரு சில பேர் கொடுத்துருக்கு. 2026 ஆரம்பத்திலேயே வேலை போயிருக்கு. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் சுக்கிர பகவான் பயிற்சி? கரெக்டு. இப்போ சுக்கிர பகவான் இவங்களுக்கு சகாயாதிபதி, ஜீவனாதிபதி. ஜீவனஸ்தானத்தில் அவர் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ண போகிறார். ஸோ உத்தியோகம் ரீதியாகவும் தொழில் வியாபாரம் ரீதியாகவும் இவர்களுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு அஷ்டமத்து சனி ஓடின்னு இருக்கு. அப்படிங்கும்போதே இவங்களுக்கு 6-7 குடையவர். ஸோ 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல மறையிறது நல்லது தான். இந்த கடன் சுமை குறையும், எல்லாமே ஓரளவுக்கு நன்மை. ஆனால் அதே சமயம் களத்திராதிபதி அவர் தான். அப்போ இந்த களத்திராதிபதி 8ஆம் இடத்துல மறையிறார் அப்படிங்கும்போது பிரச்சனைகள் இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா உத்தியோகத்தில் பேச்சு தாங்க. பேசுகிற வார்த்தைகளில் தான் பிரச்சனை வரும். பேசாமல் தான் சரி. ஆமாம், பேசாமல் அவங்க வேலை என்னவோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணாங்கன்னா அஷ்டமத்து சனி ஒன்றுமே பண்ணாது. சைலண்ட் மோட். ஆமாம், சைலண்ட் மோடில் இருந்தாலே அஷ்டமத்து சனி ஒன்றுமே பண்ணாது. இவங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். ஏன்னா இந்த சிம்மராசினியர்களுக்கு உழைக்கிறதுக்கூடிய ஆற்றல் உண்டு. கண்டிப்பாக ஆளுமை, உழைப்பாங்க. நேரங்காலம் தெரியாமல், அதுக்கு தான் IAS IPSலாம் பார்த்தீங்கன்னா நேரங்காலம் தெரியாமல் அவங்க இருப்பாங்க. ஒரு கலெக்டர் திடீர்னு ஒரு இதுனா ஓடுவாங்க இந்த ராசியில் இருக்க. ஆமாம், அப்போ உழைக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் நல்லது தான் பண்ணுவார். அது என்ன ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தால் கூட நல்லது தான் பண்ணுவார். அப்போ இந்த அஷ்டமராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். ஸோ பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. அதேமாதிரி உத்தியோகத்தில் சொல்லிட்டேன், தொழில் வியாபாரத்துலேயும் அதே தான். கூட்டாளிகள்கிட்டலாம் அனாவசியமான தர்க்கம் வச்சுக்கப்படாது. நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ காமிக்கவே கூடாது. அந்த காமிக்கும் போது தான் பிரச்சனை வரும். ஓகே, இப்போ வேலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ வேலை மாற்றணும்னு நினைக்கிறாங்க, மாற்றலாமா? இல்லை வேலை பிரச்சனையில் போயிட்டுருக்கு, எப்படி இருந்தால் நல்லது? கண்டிப்பாக இப்போ வேலை மாற்றம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான், இப்போ நம்ம சுக்கிர பகவானோட பயிற்சி தான் பார்க்குறோம். மற்ற கிரகங்களோட சஞ்சாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தசாபுத்தி இருக்குது. ஆமாம், தசாபுக்தி எல்லாமே இருக்குது. அதை வச்சு தான் நம்ம ஒரு பர்சனல் இதை பார்க்க முடியும். பட் இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். ஒன்று, இவங்க சாதாரணமாக ஒரு மேனேஜராக இருக்காங்க அப்படின்னா டெப்டி மேனேஜர், இல்லைனாக்கா ஒரு ஜென்ரல் மேனேஜர், அந்த மாதிரி ஒரு மாற்றமே இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு புதுசாக வேலை தேடுறாங்க அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்பு அமையும். இல்லையா நல்ல ஒரு மாற்றங்கள், வேற வேலைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி மறையிறார். ஸோ நல்லது தான் பண்ணுவார். எதிர்பாராத மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கார். கடன் பிரச்சனை எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்களில்? கடன் வாங்கலாமா? இல்லை கடன் வாங்கின கடன் கொடுக்க முடியுமா? கொடுத்த கடன் வாங்க முடியுமா? ஏதாவது அதுக்கு உண்டான அதை சொல்லுங்களேன். இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம், மைனஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 5-8 குடையதிபதி குரு தான் தனக்காரகனே. அப்போ இந்த கொடுக்கல் வாங்கலும் போதே குரு நல்லபடியாக இருந்தால் தான் எல்லாமே ஃபேவரபிள். ஆனால் இந்த குரு இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப அற்புதம். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற குரு இனிமே தான் மாறப்போகிறார். பட் அது வரைக்கும் அந்த 11ஆம் இடத்துக்கு உண்டான வேலைகளை அவர் செய்வார். ஸோ கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இது. அதேமாரி கொடுத்த கடன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இவங்க வாங்கின கடனையும் கொஞ்சம் திருப்பி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் நல்லபடியாக ஜீவனஸ்தானத்துக்கு வர்றார், அதனால கொடுப்பார். உடல்நலம்
ரொம்ப பேருக்கு வந்து உடல்நலம் பாதிச்சிருக்கு அஷ்டம சனி 2018 ஒரு சில பேருக்கு 21 ஒரு சில பேருக்கு அது மருத்துவ செலவு ஒன்று இவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் குறையும். ஏன்னா ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நன்மைகள் பண்ணுவார், இல்லைன்னு சொல்ல முடியாது. குருவும் ஃபேவரபுளாக இருக்கார். ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி அஷ்டமத்து சனி தான் இவங்களை வந்து பாடாப்படுத்திட்டு இருக்கு. நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பார்த்துட்டேன், அடிபட்டிருக்கு, இன்னும் ரொம்ப கஷ்டம். சரி இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை துணைக்கு அடிபட்டிருக்கு, இல்லைன்னா இந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டு இருக்கு, இந்த குழந்தை கிடைக்கலையேங்கிறதுக்காக இந்த குழந்தைக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக செலவு, மருத்துவ செலவுகள் இப்போல்லாம் நிறைய இந்த இதெல்லாம் வந்துடுது, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மருத்துவ செலவுகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிர பகவானுடைய பயிற்சிக்கு சனி பார்வை இருக்குது, அதாவது ஜீவனஸ்தானத்துக்கு. தொழில் ஏதாவது பாதிக்குமா? அதனால் எதனா பிரச்சனை வருமா இப்போ தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு? கண்டிப்பாக சனி பகவானோட பார்வைங்கும்போது சில சமயம் பூஸ்ட் பண்ணி விடவும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் அப்படியே இறக்கி விடவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் அப்படிங்கும்போது நம்ம புரிஞ்சிக்க முடியாத ஒரு கிரகம். ஏன்னா அது ரெண்டாவது எல்லாத்துக்குமே ஒரு ஆதிபத்தியம் இருக்குது. 6 குடையவன் மறையிறதுனால தொழில் வியாபாரம் பரவாயில்லை, எதிர்பாராத நன்மைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இவங்க வந்து கொஞ்சம் தொழில் வியாபாரத்தில் கான்சன்ட்ரேஷன் வேணும். ரெண்டாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பகைமை உணர்ச்சி வச்சுக்கக்கூடாது, ஆளுமை உணர்ச்சி இந்த நேரத்தில் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவான் அப்படிங்கும்போது சுக்கிர பகவான் மேலே இந்த சனி பகவானோட 3ஆம் பார்வையும் விழுது. ஸோ ஒரு லேசினஸ், ஒரு மாதிரியான ஒரு இது அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எரிச்சல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எரிச்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தொழில் வியாபாரத்தில் நம்ம எரிச்சலை காட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாடிக்கையாளர் வரார், ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க, வாடிக்கையாளர் வந்து ஏதோ ஒன்று கேட்பான். ஏன்னா இவங்க வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க, கடை வச்சுருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மக்களை பார்ப்பாங்க. ஆமாம். அப்போ ஏங்கிற ஒருத்தன் வருவான், பீன்னு ஒருத்தன் வருவான், எவனோ ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவான், ஒருத்தன் பேசவே மாட்டான். அந்த மாதிரி இவங்க நிறைய பேரை பார்க்கக்கூடிய அம்சம். அப்போ இவங்க வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள வந்து கரெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இவங்க அந்த நேரத்தை கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போனாங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாகும். பரிகாரம், இந்த சிம்ம ராசிக்கு உண்டான பரிகாரம் இந்த சுக்கிர பகவான் பயிற்சிக்கு வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா அன்னதானத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தா கூட அது உங்களுக்கு பத்தாது. டக்குன்னு 1 கோடிக்கு வீடை வாங்கிடுவீங்க. கொடுத்தது தான் கொடுத்தான், ஒரு காருக்கு கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு 50 லட்சம் கொடுத்தா ஒரு காராவது வாங்கியிருப்பேனே அப்படிம்பீங்க. சரி நான் 50 லட்சமும் கொடுக்குறேன், கார் வாங்கிடுவீங்க. கார் வாங்கிட்டேன், மற்றதெல்லாம் என்ன பண்ணுறது? அப்போ பண திருப்தி யாருக்குமே வராது. ஆனால் இந்த உணவு தான் எப்போவுமே நம்ம அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இன்னும் போருங்கிற மனசே அந்த உணவு தான். ஸோ இந்த அன்னதானம் வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஜீவனஸ்தானத்துக்கு வரார். ஜீவனம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், உத்தியோகம் தொழில் வியாபாரம் தான். ஏன்னா அது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் வருமானம் வரும். ஸோ சந்தோஷம் கிடைக்கும். ஆக ஜீவனஸ்தானம் வலு பெறணும் அப்படின்னா அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நீடி பீப்புளுக்கு அன்னதானம் பண்ணுறது வெள்ளிக்கிழமை இது பண்ணினாங்கனாலே இந்த சிம்மராசினர்களுக்கு இந்த ஜீவனஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சுக்கிர பகவான் அதி அற்புதமான ஒரு ஜீவனத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.